Hi friends, welcome back to Majestic Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் தான் வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி லைட்டேவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐடியாவில் நம்ம வந்து டியூப் லைட்ல நம்ம வந்து எமர்ஜென்சி லைட் வந்து எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு காம்பாக்டா இல்லை அப்படின்னாலும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அந்த எமர்ஜென்சி லைட் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். எமர்ஜென்சி லைட் நம்ம வந்து டியூப் லைட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வேஸ்ட் டியூப் லைட்டில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை தான் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணி எமர்ஜென்சி லைட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய சில்வர் கலரில் இருக்கக்கூடிய மெட்டலில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பிளேடு யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக எடுங்க. ஏன் அப்படின்னா ஸ்டீல் கிளாஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து கிழிச்சிரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நீங்கள் வந்து சேஃப்டியாகவே பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஓட்டை போடணும். ஸோ அதாவது அந்த கிளாஸை வந்து உடச்சி நம்ம வந்து ஓட்டை போடணும். நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதாவது வெப்பன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஒன் சைடு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரியே அனதர் சைடும் இதே போல் நம்ம வந்து கட் பண்ணி பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டாலே போதும். அது வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக்கிடலாம் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு. ஸோ இதை எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்பி எல்லாமே வந்து இருக்கும், உள்ளெல்லாம் கிளாஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த எமர்ஜென்சி செய்யாதலையே நமக்கு 2 டைப் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கிளாஸ் டியூப் லைட்டும் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் டியூப் லைட்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கிளாஸ் தான் கிடைக்கும், அதனால தான் நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை பிளாஸ்டிக் டியூப் லைட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த லைட் ஸ்ட்ரிப். இந்த லைட் ஸ்ட்ரிப் வந்து ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரிக் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லைட் ஸ்ட்ரிப் வச்சு தான் நம்ம வந்து எமர்ஜென்சி லைட்டை வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த எமர்ஜென்சி லைட்டை வந்து கரெக்டாக அந்த டியூப் லைட்டோட சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எண்டில் இன்னொரு எண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு அந்த ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒயரில் தான் நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன், சுவிட்ச் கனெக்ஷன்லாம் வந்து தரப்போகிறோம். ஸோ இப்போ அந்த டியூப் வழியாக நம்மளுடைய லைட் ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே விட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் விட்ட ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பை இன்னொரு சைடு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ எடுத்தால் தான் நம்மளுடைய எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரியும். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து இன்னொரு சைடு எடுத்ததுக்கப்புறம் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேப் மாதிரி இருக்கும். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய எல்இடி ஸ்ட்ரிப்பை எங்கே வேணாலும் நம்ம வந்து ஒட்டலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டியூப் லைட்டில் நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த டேப்பில் நமக்களோட கம்மு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு பிச்சுட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து க்ளூ கன் இல்லை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இன்னொரு சைடில் நம்ம வந்து ஒயர்லாம் இருக்குது, அந்த சைடில் நம்ம வந்து வெளியே விட்டு நம்ம வந்து கனெக்ஷன்லாம் கொடுக்க போகிறதுனால நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போது உள்ள அதாவது டியூப் லைட்டில் நம்ம ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து கரெக்டாக ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் வந்து 9 வோல்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 12 வோல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து டெம்பரவரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான் நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ரெட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணுற போகிறதுனால நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம். டியூப் லைட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வந்து சர்க்யூட்டு தான். இது வந்து ரொம்பவே பெருசாக ஹார்டெல்லாம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளுடைய சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது எல்இடி ஸ்ட்ரிப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வையும் ஒரு பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரையும் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட்ரிங் அயனை வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஒயர் வந்து சீக்கிரமாகவே டிஸ்கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய பாயிண்டில் எல்லா கனெக்ஷன்லையும் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய 9 வோல்ட் பேட்டரியோட கிளிப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வரக்கூடிய பிளாக் ஒயரை வந்து ஸ்ட்ரிப்பில் வரக்கூடிய பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்பில் வரக்கூடிய ரெட் ஒயரை வந்து கிளிப்பில் வரக்கூடிய ரெட் ஒயரோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க.
பேட்டரியோட கிளிப்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரியும் வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. சுவிட்சை ஆன் பண்ணோடனே நம்மளுடைய எமர்ஜென்சி லைட் வந்து சூப்பராக கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய பேட்டரியும் சுவிட்சையும் வந்து அதோட அந்த டியூப் லைட்டோட வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நான் வந்து சுவிட்சையும் பேட்டரியும் நான் வந்து ஒட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய எமர்ஜென்சி லைட் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி லைட்டை வந்து எப்படி டியூப் லைட்டில் செய்யுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்பாக்டாக இல்லை அப்படின்னாலும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு கூட இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.